வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் இன்டர்போலேஷன் அண்ட் நியூமெரிக்கல் கேல்குலஸ்ன்ற சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who scored marks not more than 45 from the following data. டேட்டா பாருங்கள், எக்ஸு ஒய். எக்ஸு வந்து இன்டர்வல்ஸில் கொடுத்துருக்காங்க. 30 to 40, 40 to 50, 50 to 60, 60 to 70, 70 to 80. ஒய்யோட வேல்யூ 35, 48, 70, 40, 22. இதோட சொல்யூஷன் பார்ப்போமா? கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸுன்றது மார்க்ஸ் ஸ்கோர்ட் பை த ஸ்டூடெண்ட்ஸ், ஒய்ன்றது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஸ்கோர்ட் மார்க்ஸ் நாட் மோர் தென் 45, அதாவது 45 வரையும் மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்டுடைய கவுண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு இந்த 45 எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் இதுக்குள்ளேயே வந்துடும். இங்கே பாருங்கள், 30 to 40, 45 வந்து 40 to 50க்குள்ளே வந்துடும். இந்த பக்கம் 3 இது இருக்குது. ஸோ இட் இஸ் நியர் டு த பிகினிங். அப்போது நியர் டு த பிகினிங்னா நம்ம நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் இன்டர்போலேஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாம். அப்போ அதுக்கு தேவையான ஃபார்வர்ட் டிஃப்ரென்ஸ் டேபிளில் போட போகிறோம். கொடுத்துருக்க கொஸ்டினில் கொடுத்துருந்த அந்த எக்ஸ் வேல்யூவும் ஒய் வேல்யூவும் ரோ ஃபார்மேட்டில் இருக்கிறத நான் காலம் ஃபார்மேட்டில் எழுதிட்டேன், அப்படியே எழுதியிருக்கேன். சரியா? அடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோம்? கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். ஏன் கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும்? ஜஸ்ட்டு 40 to 50னா அந்த ஒரு இன்டர்வலை பார்க்கலாம். ஆனால் 45 மார்க் வரைனா அதுக்கு முந்தின டேபிளில் உள்ள வேல்யூ எல்லாமே இப்போ 30 to 40 மார்க் உள்ள ஸ்டூடெண்ட்ஸும் அதுக்குள்ளே இன்க்ளூடட். அதனால் கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எடுக்கிறேன். ஒய் தான் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ அதை தான் நம்ம வந்து கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி போடணும். 35 ஃபஸ்ட்டு அதை அப்படியே போட்டுடணும். அடுத்து என்ன பண்ணணும்? அந்த 35 கூட அடுத்து இருக்க 48 ஆட் பண்ணால் 83. இது அதுக்கு நேராகவே நீங்கள் போடலாம். அடுத்து இந்த இடத்துல என்ன வரணும்? 35 + 48 + 70 3 சேர்த்தா 153. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? 83 + 70யும் 153. ஏன்னா ஆல்ரெடி இந்த 83ன்றது ப்ரீவியஸ் ரெண்டோடைய டோட்டல். அப்படி போட்டுக்கலாம். இப்போ அடுத்து பாருங்கள், 153 + 40 அது 193. அடுத்து 193 + 32 215. கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி போட்டாச்சு. கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஏன் போடுறோம்? அப் டு மார்க் 45ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ முந்தின காலமில் இருக்கிறது எல்லாமே வரும், அது முன்னாடி இருக்குது. ஸோ கியூமுலேட்டிவ் போட்டாச்சு. இப்போ அடுத்து நியூட்டன்ஸ் ஃபார்வர்டு இன்டர்போலேஷன் ஃபார்முலாவுக்கு தேவையான விஷயங்கள். டெல்டா ஒய். டெல்டானா நம்ம சேஞ்ச் இன் ஆர் டிஃப்ரென்ஸ் இன் த வேல்யூ ஆஃப் ஒய். டெல்டா ஒய் அதாவது டிஃப்ரென்ஸ் இன் த வேல்யூ ஆஃப் ஒய். இது எப்படி கண்டுபிடிக்கணும்? இதுதான் ஒய்யோட வேல்யூ கியூமுலேட் போட்டு வச்சுருக்கோம். இதோடைய டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? 83 - 35. இங்கே பாருங்கள் 48. அடுத்து 153 - 83 70. இதை எங்கே எழுதணும்? டிஃப்ரென்ஸ் எழுதும் போது இது ரெண்டுத்துக்கும் நடுவில் எழுதணும். அடுத்து பாருங்கள் 193 - 153. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் போட்டிருக்கேன் 40. அடுத்து 215 - 193 22. கரெக்டாக மிடில் எழுதியாச்சாமா? அடுத்த காலம் என்ன? அடுத்த காலம் டெல்டா ஸ்கொயர்டு ஒய். டெல்டானா தெரியும் உங்களுக்கு, டிஃப்ரென்ஸ். டெல்டா ஒய்யோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோன்னா அது டெல்டா ஸ்கொயர்டு ஒய். அப்போது டெல்டா ஒய்யோட டேபிள்லேருந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். செகண்ட் மைனஸ் ஃபஸ்ட். 70 - 48 ரெண்டுத்துக்கும் மிடில் எழுதியிருக்கேன் 22. அடுத்து 40 - 70 -30. அடுத்து 22 - 40 is -18. அடுத்த காலம் டெல்டா கியூப் ஒய், அதாவது டிஃப்ரென்ஸ் இன் டெல்டா ஸ்கொயர் ஒய். இப்போ இது பார்த்தீங்கன்னா செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம் -30 - 22 -52. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் எழுதியிருக்கேன் பாருங்கள். அடுத்து -18 -30. அப்போ -18 + 13 வரும் 12. ஸோ எது வரையும் நிறுத்தணும்? நமக்கு இங்கே சிங்கிள் டேர்முக்கு கொண்டு வந்து நிறுத்தணும். அப்போது அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போகிறது டெல்டா பவர் 4y. திஸ் இஸ் நத்திங் பட் த டிஃப்ரென்ஸ் இன் டெல்டா கியூப் ஒய். அப்போ இங்கே பாருங்கள் 12 -52, அதாவது +52ன்னு வரும். ஸோ 64. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் எழுதியிருக்கேன். இப்போ நம்ம இங்கே என்ன டேபிள்மா யூஸ் பண்ண போகிறோம்? நியூட்டன்ஸ் ஃபார்வர்டு இன்டர்போலேஷன் டேபிள் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ அந்த மேலேருந்து வர வேல்யூஸை தான் நம்ம ஃபார்முலாவுக்கு தேவை. புரியுதாமா? இப்போ இந்த ஒய் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து y0, y1 இப்படி தான் எடுப்போம். இப்போ நமக்கு இங்கே ஃபஸ்ட்டு வேல்யூ ஆஃப் y0 இதுவும் ஒன்று தான். இப்போ இதை y0ன்னு வச்சுக்கலாம். நார்மலாக இதை y0, y1, y2ன்னு எடுப்போம். இதோட கியூமுலேட்டிவில் பாருங்கள் இதே வேல்யூ தான் இங்கே வருது. ஸோ இதுதான் இப்போ y0. அடுத்து டெல்டா ஒயில் வர்றது ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து டெல்டா y0. டெல்டா ஸ்கொயர் ஒயில் வர ஃபஸ்ட்டு டேர்ம் டெல்டா ஸ்கொயர் y0. இப்போ இதுவும் ரெண்டுமே y0. அடுத்து
டெல்டா ஒயில் வர ஃபஸ்ட்டு டேர்ம் டெல்டா ஒய் நாட், டெல்டா ஸ்கொயர் ஒயில் வர ஃபஸ்ட்டு டேர்ம் 22 வந்து டெல்டா ஸ்கொயர் ஒய் நாட், டெல்டா கியூப் ஒயில் வர ஃபஸ்ட்டு டேர்ம் -52 இது டெல்டா கியூப் ஒய் நாட், லாஸ்ட்டில் டெல்டா பவர் 4 ஒய் நாட் வந்து 64. முடிச்சாச்சா? இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து இதுக்கு தேவையான ஃபார்முலாவை நம்ம பார்க்கலாம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் இன்டர்போலேஷன் ஃபார்முலா. y ஆஃப் எக்ஸ் இல்லை f ஆஃப் எக்ஸ் போட்டாலும் தப்பு இல்லை, இஸ் ஈக்குவல் டு ஒய் நாட் ப்ளஸ் யூ பை 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு டெல்டா ஒய் நாட் ப்ளஸ் u into u minus 1 by 2 factorial into delta squared y naught plus u into u minus 1 into u minus 2 by 3 factorial into delta cube y naught plus u into u minus 1 into u minus 2 into u minus 3 by 4 factorial into delta power 4 y naught plus etc. தேவையில்லை, ஏன்னா நமக்கு இங்கே delta power 4 y naught தான் லாஸ்ட் டேர்ம். ஸோ தேவையான ஃபார்முலா எழுதியாச்சு. இதில் uன்றது என்னம்மா, where u equal to x minus x naught by h. x நாட்ன்றது என்னன்னு கேட்டால், இப்போ நமக்கு வந்து கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, நாட் மோர் தென் 45. அப்போ அது எந்த இன்டர்வலில் வரும், 40 to 50ல் வரும். கரெக்டாக? இப்போ இந்த 40 to 50 தான் நமக்கு தேவையான கிளாஸ் இன்டர்வல். இது எக்ஸ் வேல்யூ கரெக்டாக கொஸ்டினில் கொடுத்துருக்கு. இதில் ஃபஸ்ட்டு வேல்யூ எக்ஸ் 40. எக்ஸுன்றது கரெக்டான வேல்யூ என்ன, 40 to 50ல் நமக்கு தேவை 45. இந்த ஹெச்ன்றது இன்டர்வல். இங்கே பாருங்கள் 50 minus 40 10. அதே மாதிரி எந்த இன்டர்வல் 60 minus 50 10 கொஸ்டினில் கொடுத்துருக்கிறதுல எல்லா இன்டர்வலும் 10. ஸோ ஹெச் 10. ஸோ அப்போ யூ என்னமா வரும், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் 45 minus 40 by ஹெச் by 10. அப்போ 5/10 அதாவது 0.5. யூ வந்து 0.5. நான் டேபிளில் உள்ள தேவையான வேல்யூ இங்கே ஆல்ரெடி எடுத்து எழுதிட்டேன். ஒய் நாட் வந்து 35, டெல்டா ஒய் நாட் 48. நான் பாக்ஸ் போட்டு காட்டினேன் இல்லையா, அதே வேல்யூஸ் தான். டெல்டா ஸ்கொயர் ஒய் நாட் வந்து 22, டெல்டா கியூப் ஒய் நாட் வந்து -52 அண்ட் டெல்டா பவர் 4 ஒய் நாட் வந்து 64. இப்போ இதை கொண்டு வந்து அப்படியே நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஒய் ஆஃப் எக்ஸ், எக்ஸ்ன்றது என்னது நமக்கு தேவையானது 45 ஈக்குவல் டு ஒய் நாட் 35 ப்ளஸ் யூ பை 1 ஃபேக்டோரியல், யூன்றது 0.5, 1 ஃபேக்டோரியல்னா 1 தான், இன்ட்டு டெல்டா ஒய் நாட் 48 ப்ளஸ் யூ இன்ட்டு u minus 1, 0.5 into 0.5 minus 1 by 2 factorial na 2 தான் வரும், into delta squared y naught 22 plus u into u minus 1 into u minus 2, 0.5 into 0.5 minus 1 into 0.5 minus 2 by 3 factorial na 3 into 2 6 ma into delta cube y naught அதாவது -52 plus u into u minus 1 into u minus 2 into u minus 3 அதாவது 0.5 into 0.5 minus 1 into 0.5 minus 2 into 0.5 minus 3 by 4 factorial. 4 factorial என்றது என்னது, 4 into 3 into 2 into 1 24 வரும், into delta power 4 y naught அதாவது 64. இப்போ இதை ஃபுல்லாக சால்வ் பண்ணும்போது ஃபஸ்ட் ஆன்சர் 35 வருது, செகண்ட் வந்து 0.5 into 0.48 24 வருது, தேர்ட் ஆன்சர் வந்து இதை இப்படி கூட கேன்சல் பண்ணிக்கலாம் 11. இது பாருங்கள் 0.5 வரும், இது -0.5 into 11 வரும், இங்கே இருக்குது பாருங்கள். அப்போது அது வந்து -11/4. அடுத்தது இதோட ஆன்சர் வந்து மல்டிப்ளை பண்ணால் -13/4, இது -5/2. ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் 59 மைனஸ் இது பாருங்கள் எல்சிஎம் 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. நான் ஃபுல்லாக 4 ஆக்குறேன், இந்த 3 நெகட்டிவ் வெளியே எடுத்துட்டேன். ஸோ 11 + 13 ப்ளஸ் இந்த எல்சிஎம் 4 ஆக்கணும்னா அது இன்ட்டு 2 பண்ணணும், ஸோ ஒரு 10. ஸோ இட் இஸ் 59 - 34/4, அதாவது எல்சிஎம் எடுத்தால் 236 - 34/4 அதாவது 202/4. இப்போது இதோட ஆன்சர் என்ன வரும், 50.5ன்னு வரும். நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஃப்ராக்ஷனில் எழுத மாட்டோம், ஸோ அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 51 ஸ்டூடெண்ட்ஸ்னு எழுதுகிறோம். ஸோ ஒய் ஆஃப் 45 = 51 ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who scored marks not more than 45 is 51 ஸ்டூடெண்ட்ஸ். புரியுதாம்மா? அவ்வளோதாம்மா இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.